கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ஹோப் டிவி நேயர்களே, உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிரைஸ்ட் சர்மன் ஆன் த மவுண்ட், கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் என்ற தலைப்பின் கீழே மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமது தியானத்திற்குரிய தலைப்பு என்னவென்றால், ஆவிக்குரிய நோய்களும் ஆண்டவரின் தீர்வுகளும், spiritual diseases and the Lord's solutions. நமது கவனத்துக்குரிய வேத பகுதி மத்தேயு 6 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தின் கடைசி வரை 34 வரை உள்ள வசனங்கள். நோய்களை யாரும் வரவேற்பதும் இல்லை, அவைகளும் வரவேற்பை எதிர்பார்ப்பதும் இல்லை. ஆனால் இந்த அலையா விருந்தாளிகள் நம்மை எவ்வளவு பாடாய்படுத்தி விடுகின்றன. அன்பானவர்களே, ஆவிக்குரிய நோய்களும் அப்படியே. கிறிஸ்தவர்களின் வாழ்வில் காணும் பலதரப்பட்ட ஆவிக்குரிய நோய்களை பற்றி பரிசுத்த வேதாகமம் ஆங்காங்கே படம் பிடித்து காட்டுகிறது. அதுபோல மலைப்பிரசங்கத்திலும் கிறிஸ்துவானவர் சில ஆவிக்குரிய நோய்களையும் அவற்றிற்கான தீர்வுகளையும் சுட்டி காட்டுகிறார். நாம் இந்த மலைப்பிரசங்கத்தில் கவனிக்க வேண்டிய 3 ஆவிக்குரிய நோய்கள் என்னென்னவென்றால், முதலாவதாக சுய நீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். நாம் அதை மத்தேயு 5:20 பார்க்கலாம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர் பரிசேயருடைய நீதி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரோமர் 10 அதிகாரம் 3 வசனம் பாருங்க. எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். பவுல் தம்முடைய சொந்த ஜனங்களை பற்றி பேசுகிறார், யூதர்களை பற்றி. அவங்க எப்படிப்பட்டவங்க பாருங்க, சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறவர்கள். இது ஒரு ஆவிக்குரிய நோய். இரண்டாவது என்னவென்றால் மாய்மாலம். மத்தேயு 6 அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா, அந்த கொடுத்தல், ஜெபம், உபவாசம், இது போன்ற காரியங்களிலே அவர்கள் யூதர்கள் மாய்மாலம் பண்ணினார்கள். மக்கள் பார்க்கணுன்றதுக்காக ஜெபித்தார்கள், அவர்கள் பார்க்கணுன்றதுக்காக தான தர்மம் பண்ணினார்கள், அவர்கள் பார்க்கணும் என்பதற்காக உபவாசம் இருந்தார்கள். மாய்மாலம். மூன்றாவது ஆவிக்குரிய நோய் என்னவென்றால் மனக்கவலை. மத்தேயு 6 அதிகாரத்தில் நீங்கள் 25, 27, 30, 34 ஆகிய வசனங்களை படித்தால் கவலையை பற்றி ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பார். மனக்கவலை. 3 கவனிக்க வேண்டிய ஆவிக்குரிய நோய்கள். ஒவ்வொன்றாக படிக்கலாமா? முதலாவது சுயநீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். நமது ஆவிக்குரிய வாழ்வில் எந்த குற்றமுமே காணப்படாதது போல தோன்றுகிறதா? சின்ன விஷயங்களில் கூட மற்றவர்கள் உண்மையற்றிருப்பது போல் நமக்கு தென்படுகிறதா? நான் உண்மையாக இருக்கிறேன், அவர் உண்மையாக இல்லையே என்று நினைக்கிறோமா? நம்மை மற்றவர்கள் மாதிரியாக பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமா? நான் செய்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமா? ஆவிக்குரிய பலவீனரை நாம் தாங்கி அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக அவர்கள் குறைகளை வெளிப்படுத்தி அவர்களை நியாயந்தீர்க்கிறோமா? அன்பானவர்களே, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சுயநீதி என்னும் நோய்க்கான அறிகுறிகள் இவைகளே. சிம்டம்ஸ் ஆஃப் செல்ஃப் ரைச்சஸ்னஸ். இயேசுவின் காலத்து பரிசேயர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். தங்கள் குறைகளை பார்க்காமல் அடுத்தவர் காரியங்களையே ஆவலாதியாக பேசினார்கள். லூக்கா 18 படிக்கிறோம்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், 2 பேர் தேவாலயத்தை ஜெபம் பண்ண போனாங்க. அதில் ஒருவன் பரிசேயன். அவன் என்ன ஜெபம் பண்ணான்? ஆண்டவரே, அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அப்படி தானே சொன்னான்.
அதான் சுயநீதி. இயேசுவையும் அவரது சீஷர்களையும் அவர்கள் பலவாறு பரியாசம் செய்தார்கள். மார்க்கு 7வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அந்த பரிசேயர் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். மாணவர்களே, பார்த்தீங்களா, ஆண்டவர்கிட்டையும் சீஷர்கள்ட்டையும் போய் அவங்கள பற்றியே இப்படிலாம் செய்கிறாங்க அப்படிலாம் செய்கிறாங்கன்னு பேசுகிறது. அன்பானவர்களே, 7ஆம் சபையான லவோதிக்கேயா சபையினிடத்திலும் இந்த நோய் உண்டு. நமது வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் படிக்கலாம். வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். நான் நல்லாத்தான் இருக்கிறேன். தன்னிலை அறியாத ஒரு நிலை, தன்னிலை அறியாமை, அதாங்க செல்ஃப் ரைச்சஸ்னஸ். தன்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் செய்கிறதெல்லாம் கரெக்டாக தெரியும், மற்றவர்களெல்லாம் குற்றவாளிகளாக தெரிவார்கள். சுயநீதி. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நோய், ஆவிக்குரிய நோய் நம்மிடத்தில் இருக்கிறதா? நான் கரெக்டாக இருக்கேன், நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. சுயநீதி. இது 7ஆம் சபையான லவோதிக்கேயாவினிடத்தில் இருக்கிற பிரச்சனை. 2, மாய்மாலம், ஹிப்போக்ரிசி. மாய்மாலம் என்பது பாவத்தை மறைக்க பக்தி மார்க்கத்தை பயன்படுத்தும் மற்றொரு பாவம் ஆகும். என்னுடைய பாவத்தை மூடி மறைக்கிறதுக்காக பக்தியாக காட்டுகிறது. மாயக்காரன் என்பதை மூல பாஷை கிரேக்க மொழியின்படி பார்த்தால் அதனுடைய அர்த்தம் முகமூடி அணிந்திருக்கும் நடிகன் என்று அர்த்தம். மற்றவர்கள் தங்களை அதிக பக்திமான்களாக எண்ணும்படி காட்டிக்கொள்வதே மாய்மாலம் ஆகும். இந்த மாய்மாலத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, இன்னொரு விதத்தில் ஆங்கிலத்தில் ரிலிஜியஸ் ஷோ ஆஃப். ரிலிஜியஸ் ஷோ ஆஃப், அப்படி பக்தி மாதிரி பாசாங்கு பண்ணுறது. பிரியமானவர்களே, இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவின் காலத்து யூதர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட பரிசேய பாவம் கடைசி கால அடையாளங்களில் ஒன்று என்று பவுலும் குறிப்பிடுகிறார். நீங்கள் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14, 25 ஆகிய வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்கள். ஆண்டு சொல்லுவார், மாயக்காரராகிய பரிசேயரே, மாயக்காரராகிய வேதபாரகரே அப்படின்னு சொல்லுவார். என்ன அர்த்தம்? மாயக்காரன்னா வேஷம் போடுகிறவனே. அதே போல் கடைசி நாட்டில் இருக்கிறதா 2 தீமோத்தேயு 3:5 வாசிக்கிறோம். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். Having the form of godliness but denying the power thereof. அதாவது பக்திமான் போல காமிச்சுக்கிறது, ஆனால் அந்த பக்தியின் சக்தி, அந்த பக்தியின் வல்லமையை வாழ்க்கையில் காட்டுறது கிடையாது. அன்பானவர்களே, எல்லாம் தெரியும், நிறைய பேர் சொல்கிறது அதுதான், எல்லாம் தெரியும், என்ன செய்கிறது என்று சொல்லியே நாம் மாய்மால வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இது உண்மைதானே? வெளியில் பார்க்க பரிசுத்தம், உள்ளேயோ அசுத்தம். அப்படிதான் நம்ம மத்தேயு 23, 27, 28 வசனங்களை பார்த்தால் ஆண்டு அப்படித்தான் உதாரணம் சொல்லியிருப்பார். அதை சற்று நாம் வாசிக்கலாமே. ஆண்டவர் சொன்ன உதாரணம் எப்படி போகுது பாருங்க. மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ,
வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படி நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? மாய்மானம் வெளியில் பரிசுத்தான் போல காமிச்சிக்கிறது. கல்லறையை பார்த்தீங்கன்னா வெளியில் பக்காவாக பெயிண்ட் அடித்து கிரானைட் கல்லாம் போட்டு நல்லா இருக்கும், வள பளபளன்னு இருக்கும். உள்ளே பார்த்தா எலும்பு அப்படி நாத்தம் அப்படி தான் இருக்கும், பிணம். அதே போல நம்ம வெளியில் பார்க்குறதுக்கு நல்ல கிறிஸ்தவர் போல இருக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா பிண வாடை, அசுத்தமான காரியங்கள் இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் அதுவே மாய்மாலம். என்ன செய்ய போகிறோம்? மூன்றாவது மனக்கவலை, ஆங்ஸைட்டி. 6ஆம் நாளில் ஆண்டவரின் சாயலில் படைக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே மனம் இருக்கிறது. மனம் நம்மில் இருப்பதாலேயே நாம் மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். மனசு இருக்கிறவன் தான் மனுஷன். உடலும் உயிரும் தந்தவரே நம் உள்ளத்தில் வசிக்கும் உரிமையாளர் ஆவார். ஆண்டவர் தான் நமக்கு ஓனர். கவலை என்ற ஆவிக்குரிய நோய் பின்னே எங்கிருந்து வருகிறது? ஆண்டவர் தான் நம்மை படைத்தார். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லுவாங்க. நம்மை படைத்த ஆண்டவர் அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். எதிர்காலம் பற்றிய கவலை என்பது கர்த்தரின் பிள்ளைகளுக்குரியது அல்ல, அது அஞ்ஞானிகளுக்கு உரியது. ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார் பாருங்க, மலை பிரசங்கத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், என்ன செய்யலாம், என்ன சாப்பிடலாம், என்ன குடிக்கலாம் என்று. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். படைச்சவர் நம்முடைய ஆண்டவர். அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு, கவலைகள் நீங்க வேண்டுமானால் பறவைகளை பாருங்கள். மத்தேயு 6:26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? மலர்களை பாருங்கள். மத்தேயு 6:28 உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. சிருஷ்டிகர் தாம் சிருஷ்டித்த பறவைகள், பூக்கள் எல்லாம் காண்பித்து சொல்லுகிறார். இதெல்லாம் பாருங்க, இவ்வளவு அழகாக கவலையின்றி பறக்கின்றன பறவைகள். பூக்கள் யார் உடுத்துகிறார்? அந்த பூக்கள் என்ன அழகாக காட்சி அளிக்கின்றன. நாமோ பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால ஆண்டவர் பவுல் மூலமாக சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பி ஆங்ஷியஸ் ஃபார் நத்திங். பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபத்தின் மூலம் தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள் என்று பவுல் சொன்னார். ஆனால் அது ஒன்றை தவிர, இந்த ஜெபத்தை தவிர வேறு எல்லாமே செய்வோம். அது நம்ம நிலைமை. அன்பானவர்களே, இனிமேலாவது என்ன செய்யலாம்? 3 ஆவிக்குரிய நோய்கள். இந்த நோய்களுக்கு என்ன செய்யறது? சுயநீதி, மாய்மாலம், மனக்கவலை. என்ன செய்வது? என்ன தீர்வுகள்? ஆண்டவர் அருளும் அற்புத தீர்வுகள் 3 பிரச்சனைகள் பார்த்தோம். 3 தீர்வுகள் பார்க்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 34 வரையிலான பகுதியில் நமது ஆவிக்குரிய நோய்களுக்கான 3 தீர்வுகளை அல்லது மாற்று மருந்துகளை, ஆன்டிடோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாற்று மருந்துகளை தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். என்னென்ன தெரியுமா? முதலாவது விசுவாசம், ஃபெய்த். இரண்டாவது பரமபிதா, ஃபாதர். மூன்றாவது, முதலாவது ஃபர்ஸ்ட்,
இந்த மூன்றையும் நாம் தனித்தனியாக பார்க்க போகிறோம். விசுவாசம், ஃபெய்த், 3 F's. விசுவாசம், ஃபெய்த். மத்தேயு 6:30 பாருங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? So what do we lack? We lack faith. விசுவாசம் குறைவுற்று கிடக்கிறது. உண்மையான ஆழமான விசுவாசம் நம் இருதயங்களில் பெருக வேண்டும். லூக்கா 17:5 அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்டாங்க, ஜெபித்தாங்க. என்ன ஜெபிச்சாங்க தெரியுமா? லார்ட், இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று ஜெபித்தார்கள். என்ன ஜெபிக்கிறோம்? விசுவாசத்தை ஆண்டவர் பெருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோமா? வசதிகளை பெருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோமா? சுயநீதி சாகட்டும் ஆண்டவரே, உயிருள்ள விசுவாசம் எனக்குள் வேர் கொள்ளட்டும். என்னுடைய அற்ப விசுவாசம் அற்புத விசுவாசமாக மாறட்டும் என்று ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். நாம் அவிசுவாசத்தால் ஆண்டவரை ஏமாற்றி விடக்கூடாது. அன்றியும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று லூக்கா 18:8 வாசிக்கிறோம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் வரும் நாளிலே விசுவாசம் குறைவுற்று காணப்படும் என்பது மிக தெளிவு அந்த வசனத்தின்படி. ஆகவே நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு சுயநீதி என்ற இடத்துல அங்கே விசுவாசம் இருக்கணும். சுயநீதி, நான் என்னையே நம்புறது. விசுவாசம் என்பது நான் தேவனில் முழுமையாக நம்பிக்கை வைப்பது. செல்ஃப் ரைச்சஸ்னஸ். இதுக்கு மருந்து என்னன்னா விசுவாசம், ஃபெய்த். ஆண்டவர் மீது முற்றிலும் ஆண்டவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. இரண்டாவது, பரமபிதா. பரமபிதா, ஃபாதர். மலை பிரசங்கத்தில் பிதா, பரமபிதா போன்ற பதங்களை பல முறை இரட்சகர் பயன்படுத்தி இருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று மத்தேயு 6 பார்க்கிறோம். அவரது கவனம் எப்போதும் பரமபிதாவின் மீதே இருந்தது. யோவான் 8:29 படித்து பாருங்க. மிகவும் அருமையான வசனம். அங்கே கிறிஸ்து சொல்லியிருப்பார், என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு சொல்வார். பிதாவை அவர் எவ்வளவாய் மகிமைப்படுத்தினார். நமது பார்வையும் திருத்துவ தேவன் மீது இருக்குமாயின், அவரது அங்கீகாரத்தை மட்டுமே நாடுவோமாயின் மாய்மாலம் மக்கி மண்ணாகிவிடும். மாய்மாலம் தானே ரெண்டாவது பிரச்சனை. ஆகவே பார்வை எங்கே இருக்கணும்? ஆண்டவர் மேலே இருக்கணும். நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கிறோம்னா சுற்றுமுற்றும் பார்க்குறோம். நம்மளை பார்க்குறவங்க நம்மளை நல்லா நினைக்கணும், நம்மளை மதிக்கணும், நம்மளை பெருசாக நினைக்கணும் அப்படின்ட்டு நாம் மனிதர்கள் மீது கண் வைத்து மாய்மாலம் செய்கிறோம். அப்போ செய்ய வேண்டியது என்ன? மேலே ஆண்டவர் பார்க்கணும். அவருடைய ஒப்புதல், அவருடைய அங்கீகாரம், அவருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழணும். அப்படித்தாங்க கிறிஸ்து வாழ்ந்தார். கிறிஸ்துவிடம் மாய்மாலம் இல்லை. Christ was not a hypocrite. கிறிஸ்துவானவர் மாயக்காரராக இருக்கவில்லை. பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டிருக்கும் மனிதனை தேவ பட்டணமானது, அதாவது பரலோக பட்டணமானது வரவேற்க அதன் பொற்கதவுகளை திறக்கும். உலகத்தில் ஆண்டவரே சார்ந்து வாழ நாம் கற்றிருப்போம் என்று சொன்னால் பரலோகம் ரெடியாக இருக்குமா நம்ம வரவேற்பதற்கு. அங்கு அவனை தூதர்களின் கீதங்கள் வரவேற்கும். அவனுக்காக ஜீவ விருட்சமானது தன் கனியை கொடுக்கும் என்று தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் புத்தகத்தில் பக்கம் 128 வாசிக்கிறோம். பிரியமான தேவப்பிள்ளைகளை, அப்போ பார்த்தீங்களா நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் பரலோகம் நம்மை வரவேற்கும். தூதர்கள் பாடல் பாடி நம்ம வரவேற்பார்கள். ஜீவ விருட்சம் தன் கனியை நமக்கு கொடுக்கும்.
உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆகவே 2வது பிரச்சனை மாய்மாலம். மாய்மாலம் பிரச்சனைக்கு மாற்று மருந்து என்ன? பரமபிதா. டிபெண்டிங் கம்ப்ளீட்லி ஆன் தி ஹெவன்லி ஃபாதர். பரலோகத்தின் தேவனையை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. மூன்றாவது தீர்வு என்னவென்றால் மூன்றாவது தீர்வு ஃபர்ஸ்ட் மத்தேயு 6வது அதிகாரத்தில் 33ஆம் வசனம். ஃபாதருக்கு என்ன வசனம்? அங்கேயே இருக்கு, மத்தேயு 6:32. இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். சரிங்களா? மாய்மாலம் என்ற பிரச்சனைக்கு தீர்வு பரமபிதா, ஃபாதர். 3வது நம்முடைய பிரச்சனை மனக்கவலை. தீர்வு என்ன? மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் நாம் முதன்மைத்துவம் அளித்து அவரது நீதியை, அவரது குணத்தை வெளிப்படுத்துவதில் லட்சிய நோக்குடன் இருப்போமாகில் கவலை காணாமல் போய்விடும். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைப்பட்டு கொண்டிருப்பதற்கு நாம் அஞ்ஞானிகள் அல்ல, மெய்ஞானிகள். இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மெய்ஞானிகள். எலன் ஒயிட் எழுதுறாங்க பாருங்க, யோங்களின் வாஞ்சை, பக்கம் 441, டிசரவேஜஸ், பேஜ் 330. கவலை குருட்டுத்தனமானது. எதிர்காலத்தை அது அறிய இயலாது. ஆனால் இயேசு ஆரம்பத்திலிருந்து முடிவை காண்கிறார். ஒவ்வொரு கஷ்டத்திலும் விடுதலை அருளும் வழியை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நமக்கு உதவிட நாம் அறியாத 1000 வழிகளை நமது பரமபிதா வைத்திருக்கிறார். மனக்கவலைக்கு மருந்து என்ன? முதலாவது ஆண்டவரை தேடணும். அவர்கிட்ட 1000 வழிகள் இருக்கிறது. ஒரு நாள் மாத்திரமே நம்முடையதாகும். எல்மை தொடர்ந்து எழுதுறாங்க, தாட்ஸ் ஃப்ரம் மவுண்ட் ஆஃப் பிளெஸிங், பக்கம் 130. ஒரு நாள் மாத்திரமே நம்முடையதாகும். அந்த நாளிலே நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். அந்த ஒரு நாளிலே கிறிஸ்துவின் கரங்களிலே பக்தியுள்ள சேவையில் நம்முடைய அனைத்து நோக்கங்களையும் திட்டங்களையும் அவரிடத்தில் வைத்து நமது கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விட வேண்டும். ஏனெனில் அவர் நமக்காக அக்கறை உடையவராக இருக்கிறார். ஜஸ்ட் ஒன் டே இஸ் மைன். இந்த நாள் தான் என்னுடையது, நாளைக்கு என் கையில் இல்லை. அது பிரியமானவர்களே, நாம் அப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். நம் பரமபிதாவிடம் விசுவாசம் கொண்டு அவரை நாம் முதன்மைப்படுத்தினால் நம் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். நம் ஆவிக்குரிய நோய்களும் பூரண குணமடையும். பிரியமானவர்களே, இந்த மலை பிரசங்கத்தை படிக்கும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய நோய்கள் சுயநீதியா, மாய்மாலமா, மனக்கவலையா, மற்றவங்களை பார்த்துட்டு இருக்கிறேனா, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கணும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் கொடுத்த நம்முடைய திவ்ய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆவிக்குரிய நோய்கள் எங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது என்பதை மலைப்பிரசங்கம் காட்டுகிறது. அதே சமயத்தில் ஆண்டவர் அற்புதமான தீர்வுகளையும் வைத்திருக்கிறீர் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். தகப்பன் தாமே, எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். பிதாவை எப்பொழுதும் சார்ந்திருக்க, தேவனை சார்ந்திருக்க கிருபை தாரும். முதலாவது அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை இயேசுவின் வாழ்க்கை போல ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிமையாக மாறட்டும். ஒப்புக் கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த செய்திகளை அநேகருக்கு கொண்டு செல்ல எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.